பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு பரிசுத்த வாழ்க்கை, இல்லை என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. பரிசுத்த வாழ்க்கை என்றால் என்ன, அல்லது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்றால் என்ன? பிரதானமாக அது நாம் செய்யக்கூடிய செயல்பாடு அல்ல, ஒரு ஆழமான ஒரு உள் உணர்வு. என்ன உணர்வு? இயேசு எனக்குள்ளாக ஜீவிக்கிறார், நான் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாக இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு உணர்வு தான் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை குறிக்கிறது, அல்லது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை குறிக்கிறது. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்போது இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா என்று கேட்பது ஒரு கேள்வியே கிடையாது. ஏனென்றால் பிரதானமாக பரிசுத்த வாழ்க்கை என்று சொல்லுவது ஒரு சில செயல்களை செய்வதோ செய்யாததோ நம்முடைய செயல்பாடுகளை பொறுத்தது அல்ல, ஆனால் ஒரு உள்ளான உணர்வு. நமக்கு பரிசுத்தம் என்று சொல்லுவது நம்முடைய செயலினால் நமக்கு கிடைப்பது கிடையாது. ஒரு சில காரியங்களை செய்வதனாலோ செய்யாததினாலோ நமக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை கிடைப்பது இல்லை. பரிசுத்த வாழ்க்கை எப்படி கிடைக்கிறது? பரிசுத்தராகிய இயேசு நமக்குள்ளாக ஜீவிக்கிறதுனால, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக ஜீவிக்கிறதுனால, அந்த ஒரு ஆழமான உள் உணர்வில் நாம் வாழும்போது தான் அது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உள் உணர்வு நமக்குள்ளாக இருக்கும்போது நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே பரிசுத்தமானதாகவே காணப்படும். அப்போ பரிசுத்த வாழ்க்கை என்று சொல்லுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னவென்றால், பரிசுத்த தேவனோடு நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? ஒன்றோடு ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறேன். இதுதான் பரிசுத்த வாழ்க்கையினுடைய ஒரு அடிஸ்தானம். அவரோடு, பரிசுத்த தேவனோடு ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஆழமான ஒரு உணர்வு தான் நம்முடைய செயல்பாடுகளை இயக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 6:17 கூட நாம் படிக்கிறோம், அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். அப்போ கர்த்தரோடு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரே ஆவியாக இருக்கிறோம். அவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார். நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறது. இதுதான் பரிசுத்த வாழ்க்கை. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தொடர்ந்து படிக்கலாம். இப்படி இயேசுவோடு நாம் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அது எப்படி இருக்கும்? அப்போ ஒரு சில காரியங்களை நம்மால் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. நம்மளால் செய்யவே முடியாது. ஏன்னா அந்த உள் உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். அப்போ ஒரு பரிசுத்த உள் உணர்வு நமக்குள்ளால் இருக்கும்போது ஒரு சில காரியங்களை நம்மால் என்ன பண்ண முடியாது? வெளிப்புறமாக செய்ய முடியாது. 14ஆம் வசனம், அந்நிய நுகத்தில் அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அப்போ அந்நிய நுகத்தில் அவ்விசுவாசிகளோடு நம்ம என்ன பண்ண முடியாது? நம்மால் பிணைக்கப்பட முடியாது. ஏன் பிணைக்கப்பட முடியாது? ஏற்கனவே இயேசுவோடு நாம் ஒன்றோடு ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்மால் என்ன பண்ண முடியாது? அவ்விசுவாசிகளோட நெருக்கமான உறவையோ தொடர்புகளையோ நம்மால் என்ன பண்ண முடியாது? ஏற்படுத்த முடியாது. எல்லாரோடும் நாம் என்ன பண்ண வேண்டும்? பேச வேண்டும். எல்லாரையும் நாம் நேசிக்க வேண்டும். ஆனால் ஒரு ஆழமான நெருக்கமான தொடர்புகளை எல்லாரோடும் நம்மால் என்ன பண்ண முடியாது? வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாது? இயேசுவோடு நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறபடியால், ஒன்றோடு ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறபடியால். அதனால தான் அந்நிய நுகத்தில் அவ்விசுவாசிகளோட பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? அப்போ விசுவாசிக்கும் அவ்விசுவாசிக்கும் இருக்கக்கூடிய ஐக்கியத்தை, அல்லது அப்படி ஒரு ஐக்கியம் இருக்கும் என்றால் வேதம் அதை எப்படி சொல்லுகிறது? அப்படி ஒரு ஐக்கியம் இருக்கவே முடியாது என்றுதான் சொல்லுகிறது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளியையும் இருளையும் சேர்த்து ஒரே இடத்துல நம்மால் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ஒரே ரூமில் இங்கே கொஞ்சம் இடம் ஒளியாக இருக்கிறது, பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் இடம் இருளாக இருக்கிறது. அப்படி நம்மால் என்ன பண்ண முடியாது? ஒளியையும் இருளையும் சேர்த்து வைக்கவே முடியாது. அப்போ உண்மையாக நாம் இயேசுவை பின்பற்றும் போது, இயேசுவோடு நாம் ஒன்றோடு ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கும் போது, அந்த ஒரு ஆழமான பரிசுத்த உணர்வில் நாம் வாழும்போது நம்மால் என்ன பண்ண முடியாது? அவ்விசுவாசிகளோட பிணைக்கப்பட முடியாது.
முக்கியமான உறவுகள், குறிப்பாக திருமண உறவு, இப்படிப்பட்ட ஆழமான உறவுகளில் விசுவாசிகள் அவிசுவாசிகளோடு என்ன பண்ண முடியாது, இணைந்து செயல்பட முடியாது. அது முரண்பாடாக மாறிவிடும். ஏனென்றால் இந்த ரெண்டும் சேர்ந்து போகவே முடியாது. ஒளியும் இருளும் சேர்ந்து இருக்கவே முடியாது. அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவ்விசுவாசிகளுடனே விசுவாசிக்கு பங்கேது. அப்போ பங்கு இருக்கவே முடியாது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இன்னும் நம்ம அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது. அப்போ இதில் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கின்றபடியால் நம்ம அந்த பரிசுத்த உணர்வோடு, இயேசுவோடு நான் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற ஒரு உணர்வோடு இந்த பூமியில் நாம் என்ன பண்ண வேண்டும், நாம் வாழ வேண்டும், தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும். இது உறவுகளை குறித்து மட்டும் நம்மால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இன்னும் ஒரு சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். பொழுதுபோக்கு. இப்போ பொழுதுபோக்கு என்று நாம் சொல்லும்போது நம்முடைய நேரத்தை நாம் எப்படி செலவிடுகிறோம். அப்போ அவிசுவாசிகள் செலவிடுகிறது மாதிரி நம்மால் என்ன பண்ண முடியாது, நம்முடைய நேரத்தை செலவிட முடியாது. ஒரு சில பொழுதுபோக்குகளில் நம்மால் என்ன பண்ண முடியாது, ஈடுபட முடியாது. ஏனென்றால் கிறிஸ்துவோடு நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம், பிணைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்தால் இப்படி ஒரு பொழுதுபோக்கில் அவர் பங்கு பெறுவாரா என்ற கேள்வியை நாம் கேட்கும்போது நமக்கே தெரியும், இந்த பொழுதுபோக்கில் நான் என்னை இணைத்து கொள்ளலாமா, இணைத்து கொள்ளக்கூடாதா என்று சொல்லி. ஒருவேளை அதை செய்கிறதுனால ஒருவேளை வெளிப்புறமாக பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஆனால் நாம் முதலிடம் கொடுக்கக்கூடியது என்னவென்றால், தேவன் எனக்குள்ளாக வாசம் செய்கிறார். அவர் எனக்குள்ளால வாசம் செய்கிறபடியால் எந்த விதத்திலும் பரிசுத்த கொலைச்சலோடு நான் என்ன பண்ண மாட்டேன், காணப்பட மாட்டேன். 16ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியிலிருந்து நான் படிக்கிறேன். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அடுத்த வசனம், ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய். அதனால தான் நம்ம பார்க்கிறோம், பரிசுத்த வாழ்க்கை என்று சொல்வது ஒரு பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய உள்ளான மனுஷனை, நம்முடைய சரீரத்தை அசுத்தப்படுத்தக்கூடிய, தீட்டுப்படுத்தக்கூடிய எந்த காரியத்தையும் நாம் தொடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. 18ஆம் வசனம், இது ஒரு நிபந்தனையுள்ள ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் சொன்ன காரியங்களை நாம் பின்பற்றும் போது தகப்பன் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய உன்னதமான ஒரு உறவை நம்மால் என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம சொல்லலாம், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி, ஆனால் அனுபவபூர்வமாக நாம் என்ன பண்ண முடியாது, தேவனை அனுபவிக்க முடியாது. அதுக்கு அடுத்த அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நான் பார்க்கும்போது, பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். அப்படி என்றால் இந்த பரிசுத்தமாகுதல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையில ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அதை நம்ம எல்லாரும் என்ன பண்ணியாச்சு, ஆரம்பிச்சாச்சு. ஆண்டவர் நமக்குள்ளால இதை துவங்கி விட்டார், நல்ல காரியத்தை துவங்கி விட்டார். ஆனால் அது பூரணப்படுவதற்கு அவரோடு கூட சேர்ந்து நாம் என்ன பண்ண வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். அப்படி நாம் பிரயாசப்படும் போது இந்த பரிசுத்த வாழ்க்கையை தேவன் நம்முடைய வாழ்க்கையில துவங்கி இருக்கிறார். அதை அவர் ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோம். ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்காக, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்காக. ஏன் நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும்? இயேசு நமக்குள்ளால ஜீவிக்கிறதுனால், நம்ம பரிசுத்தரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உள் உணர்வு ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. நம்ம ஒருவேளை நம்ம வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், அந்த நேரத்திலையும் ஒரு என்னுடைய உள் உணர்வு என்ன சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளால இருக்கிறார், பரிசுத்தமான தேவன் எனக்குள்ளால வாசம் செய்கிறார், என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இப்போ வேலை பார்க்கக்கூடிய இடமாக இருக்கலாம், வெளியில் நம்ம போகக்கூடிய இடமா இருக்கலாம், நம்ம தனி அறையில் இருக்கக்கூடிய நேரமாக இருக்கலாம்,
எந்த நேரத்திலையும் இந்த ஒரு உணர்வோடு நாம் காணப்படும்போது இந்த ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். கர்த்தர் இப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தொடர்ந்து தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஒரு பரிசுத்த அழைப்பை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி தகப்பனே. இந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறீர். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ ஆண்டவர் எங்களுக்கு ஆண்டவரே கிருபை தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி தகப்பனே. இயேசுவோடு நாங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மை எங்களுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நாங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் என்ற உண்மை எங்களுடைய இருதயத்தில் ஒவ்வொரு நேரமும் உணர்த்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அந்த உள் உணர்வோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ ஆண்டவர் கிருபை தாரும். அந்த உள் உணர்வில் இருந்து எங்களுடைய உறவுகள் பிறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்களுடைய நேரத்தை நாங்கள் எப்படி செலவு செய்கிறோம், எப்படிப்பட்ட பொழுதுபோக்குகளில் நாங்கள் ஈடுபடுகிறோம், எப்படிப்பட்ட நபர்களோடு ஆழமான உறவுகளை பிணைப்புகளை நாங்கள் ஏற்படுத்துகிறோம், இந்த காரியங்கள் எல்லாம் இயேசு எங்களுக்குள்ளால ஜீவிக்கிறார் என்ற உள் உணர்விலிருந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக பரிசுத்தமாக வாழ ஆண்டவர் கிருபை தாரும். இதன் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.